ஹாய் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ்க்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர்ஸில் நடந்து முடிஞ்சது. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற கொஸ்டின்ஸ் ஃபுல்லாமே நீங்கள் த்ரோ பண்ணாலே போதும். கண்டிப்பாக ஒரு 50%, அதாவது ஒரு 40 மார்க் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாகவேவும் அச்சீவ்மெண்ட் அப்படின்றது பண்ணிடலாம். சரிங்களா? அதுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் வந்து நமக்கு தெரியணும். ஸோ கொஸ்டின் பேட்டர்ன் வந்துட்டு எப்படி இருக்குது, என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே பார்த்துக்கலாம். ஸோ நிறைய நண்பர்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம உங்களுக்கான அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டேர்ம் 3க்கான ஒர்க் புக் ஆன்சர் கீ எல்லாமே நம்மளோட சேனலில் வரப்போகுது. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சரியான வீடியோ தேர்ந்தெடுத்ததுக்கு அதுக்கு மொத்தம் 5 மார்க்கு. அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா விஜய் தன் தோழியிடம் மயிலுக்கு போர்வை தந்த வள்ளல் குறித்து கூறுகிறாள். அவள் எந்த வள்ளலை பற்றி கூறியிருப்பாள்? குதிரைகளை பரிசாக வழங்கிய வள்ளல் யார்? தமிழ் வாழ ஔவைக்கு நெல்லிக்கனி வழங்கிய வள்ளல் யார்? பாரி வள்ளலின் கொடை சிறப்பு. மக்கள் வாழ்வதற்காக குடியிருப்புகளை வழங்கிய வள்ளல் யார்? கோடிட்ட இடங்களை நிரப்புக. தோண்டி மலைப்பகுதியில் ஆட்சி செய்த வள்ளல். பாரி ஆண்ட பரம்பு மலை அமைந்துள்ள மாவட்டம். வள்ளலில் ஓரீர் என்ற வள்ளல் ஆண்ட மலைப்பகுதி. பழனி மலைப்பகுதி ஆட்சி செய்த வள்ளல். நெடுமுடிக்காரி ஆண்ட திருக்கோவிலூர் அமைந்துள்ள மாவட்டம். அடுத்து பொறுத்துக்க மொத்த பொறுத்துக்க 5 மார்க்கு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இடமும் அது இருக்கிற இடத்த வந்து கொடுத்துருக்காங்க. குற்றாலம், ஒகேனக்கல், வட்டப்பாறை, தேனி, தலையாறு. சரியா தவறா? அதுக்கு 5 மார்க்கு. கடல் மட்டத்திலிருந்து உயர்ந்த தட்டையான நிலப்பகுதி மலை ஆகும். தொட்டப்பெட்ட சிகரம் நீலகிரி மலையில் அமைந்துள்ளது. மிகவும் உயரமான இயற்கை நில அமைப்பு சமவெளி ஆகும். கடலோரம் அமைந்த நில அமைப்பு பீடபூமி ஆகும். சமவெளிகளை விட பீடபூமிகள் சற்று உயர்ந்து காணப்படும். ஸோ இதுக்கான ஆன்சர் கீ பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நைட்டு வந்துட்டு இங்கிலீஷ் மீடியம் ப்ளஸ் தமிழுக்கு ரெண்டுக்குமே சேர்த்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வேறுபட்ட ஒன்றினை வட்டமிடுக. மொத்தம் அதுக்கு 5 மார்க்கு. குற்றாலம் 5 அருவி, காடு சூழ்ந்த அருவி, தென்காசி. இது காடு சூழ்ந்த அருவி. சரிங்களா? குற்றாலம் 5 அருவி, தென்காசி ஃபுல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறது. ஸோ காடு சூழ்ந்த அருவி தான் தப்பு. ஸோ அதே மாதிரி தான் மீதி இருக்கிறது ஃபுல்லாமே நம்ம கரெக்டான ஆன்சர் வந்துட்டு எழுதணும். அடுத்து குறிப்புகளை உணர்த்தும் தமிழ்நாட்டின் எல்லைகளை எழுதுக. தமிழ்நாட்டின் வடமேற்கு எல்லை தானே? கண்டம் எந்தென்ன மொழி தானே? நான் யார்? தமிழ்நாட்டின் மேற்கு எல்லை தானே? மலையாளம் எந்த மொழி தானே? நான் யார்? தமிழ்நாட்டின் கிழக்கு எல்லை நான் தானே? நீலக்கடலும் நான் தானே? நான் யார்? ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கிற 4 திசையுமே குறிப்பிடுறது தான் இந்த இதுக்கான ஆன்சர். ஸோ பத்தியை படித்து விடியலைக்கும். ஸோ இந்த பத்தியை வந்துட்டு நல்லா படிச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அந்த 5 கொஸ்டின் அந்த பத்தியிலே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் ரெடியாக இருக்கும். ஸோ அந்த பேராகிராஃபை நல்லா ரீட் பண்ணி அதுக்கான ஆன்சரை வந்துட்டு ஈஸியாகவே எழுதலாம். ஸோ விடுபட்டதே எழுதுக. அதுக்கு 5 மார்க்கு. கொடைத்தன்மை வள்ளல். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலுமேவும் ரிப்பீட்டடாக வரக்கூட கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? அடுத்து வள்ளலும் ஆட்சி செய்த பகுதியும் பார்த்திங்க அப்படின்னா யார் எந்தெந்த வள்ளல் வந்துட்டு எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு ஆட்சி பண்ணாங்க அப்படின்றது தான் இந்த இதில் வந்துட்டு நம்ம எழுதணும். அடுத்து குறுகிய விடையளிக்க. தமிழ்நாட்டில் உள்ள காடுகளின் வகைகள் எழுதுக. சரிங்களா? அயலத்தி காடுகளின் வேறுபெயர்கள் எழுதுக. ஸோ வாகனங்கள், போக்குவரத்துகள், அதுக்கு மொத்தம் 5 மார்க் கொடுத்துருக்காங்க. ஏதேனும் 5 வாகனங்களின் பெயர்களையும் அவற்றின் போக்குவரத்தின் வகைகளையும் எழுதுக. ஸோ இதுக்கான ஆன்சருக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நைட் ஒரு 8 மணிக்கு வரும். ஸோ நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்றனால ஸோ ஈஸியாகவே வந்துட்டு சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடலாம். ஸோ நன்றி, பாய்.